சில அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோடு என்னதான் விறுவிறுப்பாக கொண்டு போனாலும் மொழி மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதில் ரோகிணி மாற்ற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் கஷ்டப்படுறது என்னவோ நம்ம மீனாவும் முத்தும் தான். இது மாதிரி தான் ரொம்ப நாளாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி மாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கொண்டு வராங்க. இதெல்லாம் ரோகிணி மாட்டுவாங்களா இல்லை வழக்கம் போல் தப்பிப்பாங்களா அப்படின்றது தான் அடுத்ததாக இருக்க போகுது. லாஸ்ட் எபிசோடில் இந்த மனோஜ் கடைக்கு முட்டை மந்திரம் வச்சாங்க, அப்புறம் ஷாக் அடிச்சதுன்னு சொல்லி கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருந்தாலும் மீனாவுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைக்குது, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடைக்குது. அதை வீட்டில் வழக்கம் போல் சொல்லவும் இந்த விஜயா பார்த்திங்க ரொம்ப நக்கலாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, மனோஜ் பெரிய ஷோரூம் வச்சுருக்கான், இவங்க பார்லர் வச்சுருக்கான்ற மாதிரிலாம் வழக்கம் போல் மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து என்ன பண்ணுறாரு, அவங்க எதை பேசிட்டு போகிறாங்க மீனா, உனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அட்வான்ஸ் வந்திருக்கேன், நீ எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போது மீனா கறி வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறாங்க. அங்கே தான் மலேசியா மாமா இருக்கார். இவர் மீனாவை பார்த்ததும் எங்கே மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தில் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு தான் கறியை கொடுக்குறாரு. மீனாவும் சரியாக கவனிக்காமல் வந்துடுறாங்க. ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, நேராக வித்யாகிட்ட போய்ட்டு உண்மையாக சொல்லும். இந்த வித்யா ரோகிணி அவரை வச்சு விஷயத்த சொல்கிறாங்க. ரோகிணியும் பதறி போய் ஓடி மீனாவுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சா, சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, மலேசியா மாமா நான் எதுவும் சொல்லலாமா, ஏதோ என் கஷ்டத்துக்காக நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன், ஆனால் இதுவே என் குடும்பத்துக்கும் என் தொழிலுக்கும் எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன், உன்னையும் மாட்டிவிட்டு தயங்க மாட்டேன்ற மாதிரி அவரும் இப்போது இவளை பயமுறுத்திட்டு போயிருக்காரு. இதுக்கு நடுவில் இப்போ திரும்பவும் இந்த சிட்டி கால் பண்ணி ரோகிணியை மிரட்டி பணம் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி இந்த ரோகிணி சமாளிக்க போகிறாங்க, ரோகிணி பற்றி உண்மை எப்போ தான் வெளியே வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.